அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஆடி மாதம் முழுவதும் எத்தனை வெள்ளிக்கிழமை வருது? அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத எளிமையா உங்களுக்கு சொல்றேன். வாங்க பதிவுக்குள்ள போலாம். பொதுவா வெள்ளிக்கிழமைனாலே ரொம்ப விசேஷம். நான் சில பேர பார்ப்பேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல மங்களகரமா தலைக்கு குளிச்சுட்டு, மஞ்சள்லாம் பூசி, தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு, அவங்க வேலைக்கு போறதும், கோயிலுக்கு போறதும், அத பார்க்கும்போதே, "ஓ! இன்னைக்கு வெள்ளிக்கிழமை" அப்படிங்கிறது நமக்கு யாரும் சொல்லாமலே ஞாபகத்துக்கு வரும். வெள்ளிக்கிழமைனாலே ஒரு மங்களகரமானது, அம்பிகையினுடைய அருளை பெற்றுத் தரக்கூடியது அப்படிங்கிறது நிதர்சனமாக நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதிலேயும் அம்மனுக்குரிய ஆடி மாசத்துல வர வெள்ளிக்கிழமைன்னா கேட்கவே வேண்டாம். இந்த ஆண்டு நமக்கு எத்தனை வெள்ளிக்கிழமை வருது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எளிமையாவே சொல்றேன் வாங்க. ஜூலை 17ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமை, ஜூலை 24ஆம் தேதி 2ஆம் வெள்ளி, ஜூலை 31ஆம் தேதி 3ஆம் வெள்ளி, ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி 4ஆம் வெள்ளி, ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி 5ஆம் வெள்ளி. இந்த ஆண்டு நமக்கு 5 வெள்ளிக்கிழமைகள் நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமையில வேற நடுவுல ஏதாவது நமக்கு விசேஷம் வருதா அப்படின்னா, முதல் வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய அந்த வழிபாடு திருவிளக்கு பூஜை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு அடுத்தபடியா நமக்கு வர்றது 2வது வெள்ளி 24ஆம் தேதி. இந்த 24ஆம் தேதி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு தான் நான் சொல்றேன். மாவிளக்கு இட்டு வழிபாடு செய்வது. ரொம்ப விசேஷமான பலன்களை தரக்கூடியது. பொதுவா நம்ம ஏதாவது ஒரு நேர்த்திக் கடன் நேர்ந்திருப்போம். அந்த நேர்த்திக் கடன் செய்ய தாமதம் ஆகுது. இல்ல நமக்கு மறந்து போச்சு. ஏதோ யாரோ நமக்கு வேண்டுனாங்க. கடைசி வரைக்கும் அத நம்மள்ட்ட சொல்லவும் இல்ல. அது நமக்கு தெரியாமலே போயிடுச்சு. அப்போ ஏதோ ஒரு கடன்காரனா அம்பாளுக்கு நம்ம இருக்கிற மாதிரி நமக்கு உணர்வு தோணுது அப்படிங்கிறவங்க எல்லாம், இந்த மாதிரி மாவிளக்கு இட்டு வழிபாடு செய்கின்ற போது, நம்முடைய தேவைகளை அம்பாள் பூர்த்தி செய்ததற்கு ஒரு நன்றிக்கடனாக இருக்கும். இன்னொரு விஷயமும் இதுல உண்டு. இது ஒரு எளிமையான வழிபாடு தான். ஆனா, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. இத கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நீங்க வேண்டிட்டு ஏத்துறீங்க அப்படின்னா, திருமண நலன்கள் கைகூடும். நோய் உடம்புல இருக்க அந்த நோய் எனக்கு நீங்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டீங்கன்னா, அந்த நோய் நமக்கு நீங்கும். எத நெனச்சு நம்ம இந்த வழிபாடு செய்றோமோ, அது அப்படியே அம்பாள் நிறைவேற்றி தருவாள். நீங்க கோவில்கள்ல எல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம். மாவிளக்கு தலையில வச்சிருப்பாங்க. மாவிளக்கு வயித்துல வச்சுட்டு படுத்திருப்பாங்க. மாவிளக்கு கால்ல வச்சிருப்பாங்க. ஏன்? இந்த மாவிளக்கு அப்படிங்கிறத அவங்க ஏற்கனவே வேண்டி வச்சிருப்பாங்க. எனக்கு வயித்துல பிரச்சனை. இது சரியானா நான் உனக்கு வயித்துல மாவிளக்கு போடுறேன் அப்படின்னு வேண்டியிருப்பாங்க. அப்போ அவங்க வேண்டுதல் நிறைவேறி இருக்க போய் தானே அந்த வழிபாட்ட அவங்க கோயில்ல வந்து செய்றாங்க. அப்போ மாவிளக்கு வழிபாடு என்பது கேட்கறதுக்கு ஏதோ சாதாரணமான ஒரு வழிபாடாக இருக்கும். ஆனா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. ரொம்ப எளிமையானது தான். மாவிளக்கு போட்டு அம்பாள வழிபாடு பண்ணுங்க. இப்போ கோவில்ல போய் போட முடியலம்மா, வீட்லயே நாங்க பண்ணிக்கலாமா அப்படின்னா, தாராளமா வீட்ல பண்ணிக்கலாம். மாவிளக்கு போட்டு அதில நெய் விட்டு நீங்க அத விளக்கேத்தி, அதுக்கப்புறமா தேங்காய், வாழைப்பழம் வச்சு வழிபாடு பண்ணி, அம்பிகையினுடைய பாடல்கள படிங்க. எப்போதும் நான் சொல்றது தான், அபிராமி அந்தாதியே படிங்க. அதுவே போதுமானது. படிச்சு அம்பாள இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம். 2வது வாரம் இது நீங்க செய்யணும்னு நெனச்சீங்கன்னா செஞ்சுக்கலாம். இப்ப இதிலேயே 3வது வாரம், அடுத்த வாரம் என்னைக்கு வருதுன்னு பார்ப்போமா? 3வது வாரம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி நமக்கு வருது. இன்னைக்கு 3வது வெள்ளியா இருக்கு அப்படிங்கிறதுனால, நீங்க படையல் போட்டுறலாம். ஏன்னா, முதல் வாரம் படையல் போடலாம், இல்ல 3வது வாரம் போடலாம், இல்ல 5வது வாரம் போடலாம். எனக்கு முதல் வாரம் மாசம் அப்பதாம்மா பொறந்துச்சு அப்படிங்கிறவங்க 3வது வாரத்த பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப விசேஷமானது. எளிமையா எப்படி ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னா, நான் இதுலயும் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். நம்ம வீட்டினுடைய குலதெய்வத்த ஒரு கலசம் வச்சு, அதுல எப்போதும் நான் சொல்ற மாதிரி தான் வேப்பில, அந்த கலசத்துக்குள்ள மஞ்ச தண்ணி, ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு வச்சுட்டு, ஒரு இளநீ வாங்கி உடைச்சு வச்சுட்டு, என்ன வகையான சாதங்கள் உங்களுக்கு விருப்பமா நீங்க அம்பாளுக்கு செஞ்சு வைப்பீங்களோ, அத செய்யுங்க. 5 சாதம் செஞ்சுக்கலாம். நெறைய பேர் எங்க வீட்ல இல்லம்மா 2டே பேர் தான் இருக்கிறோம்னா, 3 சாதம் கூட செஞ்சுக்கலாம். சர்க்கரை பொங்கல் வச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழ சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம். இல்ல இதுல ஏதாவது 1, 2 குறைச்சிட்டு 3 மட்டும் செஞ்சுக்கிறீங்கன்னா செஞ்சுக்கோங்க. அது உங்களுடைய வசதிய பொறுத்து. கூழ் காய்ச்சுற வழக்கம் இருக்கிறவங்க கூழ் காய்ச்சி வச்சுக்கோங்க. வழக்கம் இல்லன்னா அத விட்டுடுங்க. துள்ளு மாவு வச்சுக்கோங்க, பானகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் போதுமானது. தேங்காய், வாழைப்பழம் வச்சுக்கோங்க. அம்பாள் உங்கள் குலதெய்வம் எதுவோ, அந்த அம்பாள அந்த கலசத்துல இருக்கிறதா பிரார்த்தனை பண்ணிட்டு, ஒரு 3 இலை போட்டு, அந்த இலையில முதல்ல கலசம் வைங்க. அதுக்கப்புறம் இந்த சாதம் எல்லாத்தையும் படையல் போடுங்க. படையல் போட்டுட்டு, அம்பாளுக்கு நல்ல சாம்பிராணி. இந்த சாம்பிராணி வாசகின்னு அவளுக்கு ஒரு பேரே இருக்கு. நல்ல கம கம கமன்னு அந்த மதிய நேரத்தில சாம்பிராணி போட்டு அம்பாளுக்கு இத படையல் பண்ணுங்க.
படையல் பண்ணின பிறகு அந்த பிரசாதத்தை நீங்க சாப்பிடுங்க. பிறருக்கும் அதை நீங்க குடுக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. தானமும் பண்ணலாம். அன்னைக்கு அன்னதானம் பண்ணலாம். கோவிலுக்கு நீங்க போறீங்க, சாயங்காலமா போறீங்கன்னா, ஒரு தூக்குவாளியில ஏதோ ஒரு சக்கரை பொங்கலோ, புளி சாதமோ போட்டு எடுத்துட்டு போய், இன்னைக்கு நாங்க வீட்ல படையல் பண்ணோம். ஒரு 4 பேருக்கு குடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு நிச்சயமா உங்களுக்கு இருக்கும். இந்த படையல் போடுற வழக்கம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் புதிதாக இந்த ஆண்டு தொடங்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா தொடங்குங்க. அம்பாளுக்கு போடுற படையல் தானே என்ன? நம்ம வீட்ல இருக்கிற அம்பாள சந்தோஷமா சாப்பாடு குடுக்குறோம். வேற ஒண்ணுமே இல்லையே! நமக்கு என்ன பிடிக்குதோ அத போடுங்க. சில பேருக்கு கலவ சாதம் இல்ல, சாம்பார் வச்சு பாயாசம், வடை எல்லாம் பண்ணி போடுற வழக்கம் இருக்குன்னா கூட நீங்க பண்ணிக்கோங்க. எனக்கு வழக்கம் 5 சாதம் பண்ணி சுவாமிக்கு இளநீ வச்சு, துள்ளு மாவு வச்சு, பானகம் வச்சு படையல் போடுறது தான். இது ரொம்ப வருஷமா நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, நிச்சயமா எங்களுக்கு அது நல்லா இருக்குமான்னு நெறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. அதனால புதுசா ஆரம்பிக்கிறவங்க தைரியமா ஆரம்பிங்க. அடுத்து 4வது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாசம் 7ஆம் தேதி நமக்கு வருது. ஆகஸ்ட் மாசம் பொறந்த உடனே வரக்கூடிய முதல் வெள்ளி இதுதான். இந்த 7ஆம் தேதி அன்னைக்கு சுமங்கலி பூஜை அப்படிங்கிறது நாம செஞ்சுக்கலாம். நம்ம வீட்ல நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம உறவினர்களாகவும் இருக்கலாம், நண்பர்களாகவும் இருக்கலாம். பழுத்த சுமங்கலின்னு சொல்லுவாங்க இல்லையா? நல்ல வயதான பெண்கள், நல்ல மனதோடு நம்மள ஆசீர்வதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள கூப்பிடுங்க. இப்பல்லாம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? சில பூஜைகள நம்ம சொல்லும்போதே, ஏதோ நான் இத பண்றேன், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெருமைக்காக சில பேர கூப்பிடுற வழக்கம் அப்படிங்கிறது சமீப காலமாக ரொம்ப பரவிருச்சு. அதுல ஒண்ணு தான் வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது. வரலட்சுமி நோன்புன்னா என்னன்னு தெரியாம இருந்தவங்க கூட, இன்னைக்கு நான் வரலட்சுமி நோன்பு பண்றேன் அப்படின்னு இன்னும் பத்திரிக்கை தான் அடிக்கல. அது கூட சில பேர் அடிச்சிடுறாங்க. அடிச்சு எல்லாருக்கும் கூப்பிட்டு, "பார் எங்க வீட்ல நான் எப்படி வச்சிருக்கேன், பார் எங்க வீட்ல நான் எப்படி வச்சிருக்கேன்" அப்படின்னு அது ஒரு விளம்பரம் பண்ற ஒரு விஷயமாவே மாறிப்போச்சு. அப்படி நான் சொல்லல. நல்ல மனசுங்க. எங்க பூக்காரம்மா ஒருத்தவங்க வருவாங்க. ரொம்ப நல்ல மனசு. எப்போ பூ குடுத்தாலும் என்ன வாழ்த்திட்டு தான் போவாங்க. அப்படின்னு நீங்க ஒருத்தவங்கள அடையாளம் பார்த்து வச்சிருக்கிறீங்களா? அவங்கள கூப்பிடுங்க. அவங்கள கூப்பிட்டு அன்னைக்கு வயிறார அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க. நம்ம வீட்ல செல்வம் பெருகணும், மகிழ்ச்சி பெருகணும். எப்போதும் வீட்ல ஒரு நிரந்தரமான இன்பம் இருக்கணும். என்ன நம்ம சம்பாரிச்சாலும், என்ன பல கோடி சொத்து வச்சிருந்தாலும், இன்பம், மகிழ்ச்சிங்கிறது தெய்வ அருள் இருந்தா தான் கிடைக்கும். ஒரு வீட்ல தெய்வ அருள்ங்கிறது எப்படி இருக்கும்? வள்ளுவர் தன்னுடைய திருக்குறள்ல ரொம்ப அழகா சொல்றார். ஒரு விருந்தினன் வீட்டுக்கு வரும்போது மகாலட்சுமி கூடயே வருவாளாம். இந்த விருந்தினன் நல்ல முகம் மலர்ந்து, மகிழ்ச்சியா, சந்தோஷமா அந்த வீட்ட விட்டு போனான்னா, மகாலட்சுமி அந்த வீட்டிலேயே தங்கிருவாளாம். அப்பா! ஒரு விருந்தினனையே இவங்க இவ்வளோ கொண்டாடுனாங்கன்னா, இவங்களுக்கு எவ்வளோ நல்ல மனம் அப்படின்னு மகாலட்சுமி தங்குவதற்கு உண்டான இடம் எது? அப்படின்னு வள்ளுவர் தன்னுடைய குறள்ல ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்கிறார். "அகன் அமர்ந்து செய்யாள் உறையும், முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல்" அப்படின்னு குறள்ல எழுதுறார். இப்ப இதிலிருந்தே நீங்க தெரிஞ்சுக்கோங்களேன். நான் சொல்றது வசதியானவங்கள, ஓ! இவங்களால நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகும் அப்படின்னா, அவங்கள கூப்பிடுவோம். அந்த மாதிரி எல்லாம் நான் சொல்லல. அவங்க எப்படி இருந்தாலும் சரி, அவங்க மகிழ்ச்சியா, சந்தோஷமா நம்மள ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா? அப்படி ஒரு 4 பேர கூப்பிடுங்க. இல்ல 2 பேர கூப்பிடுங்க. அவங்களுக்கு நல்லா அந்த பெண்களுக்கு வயிறார சாப்பாடு குடுங்க. அவங்களுக்கு நல்ல பாத பூஜை பண்ணி, அவங்களுக்கு திலகம் குடுத்து, சந்தனம் குடுத்து, உங்களால என்ன முடியுதோ அந்த பொருள குடுங்க. 2 வாழைப்பழம், வெத்தல பாக்கு, ஒரு ரவிக்கை துணி வச்சு குடுங்க. இல்லம்மா எனக்கு ஒரு புடவை எடுத்து குடுக்குற அளவுக்கு வசதி இருக்கு அப்படின்னா குடுத்து பாருங்க. அடுத்த வருஷம் நீங்க 2 பேருக்கு செஞ்சீங்கன்னா, 20 பேருக்கு செய்ற அளவுக்கு அம்பாள் உங்கள சந்தோஷமா வச்சிருப்பா. இது சுமங்கலி பூஜை அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அவங்கள நாம நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற தெய்வமாகவே நெனச்சு வழிபாடு செய்றது. இப்ப அதற்கு அடுத்த வாரம் 14ஆம் தேதி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் தனி பதிவு குடுக்குறேன். ஏன்னா, ஆகஸ்ட் 14ஆம் தேதி நமக்கு ஆடிப்பூரம் அமைஞ்சிருக்கு. ஆடிப்பூரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். நெறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு நாளும் ஆடிப்பூரம். மறக்காம நான் அந்த பதிவு குடுப்பேன். ஏன்னா, கந்த சஷ்டி விரதத்தை எப்படி மக்கள் நம்ம யூடியூப் சேனல்ல எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களோ, அதே மாரி ஆடிப்பூர பதிவும் பல வருஷங்களா நம்ம சொல்லி, 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 சொல்லி நெறைய பேருக்கு 100க்கு 100% பலன் தந்த ஒரு விரதம்னா ஆடிப்பூரம் தான். அதுக்கு நான் தனி பதிவே குடுத்துர்றேன். என்னம்மா எல்லா வெள்ளியும் சொல்லி முடிச்சுட்டீங்க. இன்னும் வரலட்சுமி நோன்பு என்னைக்கு வரும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னா, இந்த ஆண்டு வரலட்சுமி நோன்பு நமக்கு ஆடி மாசத்துல வரல. ஆவணி மாசத்துல தான் நமக்கு வருது. ஆகஸ்ட் மாசம் 21ஆம் தேதி நமக்கு வரலட்சுமி நோன்பு. அதனால நான் ஆடி வெள்ளி பதிவுல அத சொல்லல. தனி பதிவாக அத நான் உங்களுக்கு குடுக்குறேன். இப்ப அடுத்து ஒரு கேள்வி. நாங்க மாதவிலக்கு ஆயிட்டோம். 4 வாரமும், 5 வாரமும் எங்களால தொடர்ந்து செய்ய முடியல அப்படின்னா,
எத்தனை வாரம் முடியுதோ அத்தனை வாரம் செய்யுங்க. முதல் வாரம் சொன்னது தான் முதல் வாரம் செய்யணும். 2வது வாரம் சொன்னது தான் 2வது வாரம் செய்யணும். இது இந்தந்த வாரம் தான் செய்யணும் அப்படின்ற எந்த நிர்பந்தமும் கிடையாது. உங்களுக்கு எந்த வாரம், எந்த பூஜை சௌகரியமா இருக்கோ அத செஞ்சுக்கோங்க. எப்போதுமே நான் உங்களுக்கு சொல்றது தான், மறக்காம அன்னதானம் பண்ணுங்க. ஆடி மாசம் முழுக்க வீட்ல மங்கள பொருட்கள் வாங்கி வச்சுக்கோங்க. யார் வந்தாலும் ஒரு தாம்பூலம் கொடுத்து அனுப்புங்க. அது இன்னமுமே நமக்கு மங்களத்தையும், மனமகிழ்ச்சியையும் உண்டாக்கும். இந்த பதிவ உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், கண்டிப்பா உங்க தோழிகளுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. யூடியூப் சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான ஆடி மாத பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.